கனமழையின் போது மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு சென்னை எத்திராஜ் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதில் இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகர் சங்க தலைவர் நாசர், நடிகர் ராகவா லாரன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது இளையராஜா பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இனி பார்க்கலாம். தண்ணி குடிக்கணுங்கிற தாட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி எடுக்கிறோமா, இல்லை நம்மளை முயற்சி பண்ணி அந்த தாட்டை வரவழைச்சிட்டு அப்புறமா தண்ணி எடுக்கிறோமா? இல்லை. அப்போ இந்த தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு சிறிய நிகழ்வு கூட ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. சயின்டிஃபிக் பூர்வமாகவே ஹேப்பனிங், டைம் டிசைட் த ஹேப்பனிங்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மேக்ஸ் பிளேஸ் ஃபார் த ஹேப்பனிங்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ட்ரூத்து. இது நடக்கிறது டைம் டிசைட் பண்ணதுனால ஸ்பேஸ் அதுக்கு இடம் கொடுத்து இந்த நிகழ்வுகள்லாம் நடத்துவதற்கு அது இடத்தை தயார் பண்ணுகிறது. நான் கையை இப்படி வீசுகிறேன் என்றால் வீசுவதற்கு முன்னால் இந்த இடைவெளியை அது உருவாக்க வேண்டும். அதனால் இயற்கை இறைவனுடைய வேலையாள். இறைவன் டேய் போய் அவங்க மனசெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் சரி பண்ணிட்டு வான்னு அனுப்பிச்சு நமக்கு ஒரு தண்டனையாக கொடுத்தான். ஆனால் அந்த தண்டனையின் மூலமாக இந்த மனிதநேயம் வெளிப்பட்டது பாருங்கள், அது மிகவும் உன்னதமான விஷயம். நம்ம மனசெல்லாம் ரொம்ப நிறைஞ்சு போனது என்னென்னா, அவ்வளவு பெரிய வெள்ளத்தில் போயிட்டுருக்கு. அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் லைஃப், டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்தோம்னா அடுத்த கதவில் என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருமே கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் இந்த நிகழ்வு மூலமாக ஒருத்தன் மேலேருந்து பக்கெட்டை நீட்டி கீழே போட்டில் போகிறவன் ஒரு பிரெட் துண்டை போடுறான். எடுத்துக்கிட்டு போனவன், சார் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் கூட பசியாக இருக்காங்க சார், கொஞ்சம் போடுங்க சார்னா இன்னும் 2 பிரெட் துண்டை போடுறான். அந்த உணர்வு வந்திருக்கு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற உணர்வு வந்தது. அந்த உணர்வை கொண்டு வந்தது இயற்கை. இயற்கை இறைவனுடைய வேலைக்காரன். இறைவன் இந்த உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தினான் என்றுதான் நான் சொல்வேனே தவிர மனிதன் இதுக்கு எந்த ப்ரூஃபும் தேவையில்லை. இதுக்கு பெரிய ஆகம நூல்களையோ அல்லது இதுக்கு ரெஃபரன்ஸாக இதுக்கு என்ன சாட்சி என்றோ நமக்கு தேவையில்லை. நமக்கு அறிவு இருக்குது, நம்ம யோசிக்கலாம். நமக்கு அறிவு இருக்குது, நமக்கு யோசிக்கலாம். நமக்கு புத்தி இருக்குது. புத்தி நல்லது கெட்டதை மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். நல்லது இது, கெட்டது இது நமக்கு வேணாம், இது நமக்கு வேணுங்கிறத மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். ஆனால் தேர்ந்தெடுப்பது, அறிவுபூர்வமாக சிந்திப்பது வேற. உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையானது. உணர்வு பூர்வமாக நான் பொது நிகழ்வுகளை கலந்துக்கிற ஆளே கிடையாது. என்னை எது கொண்டு இறக்கி போய் அங்கே களத்துலேயும் சகதியிலையும் மண்ணிலையும் இங்கே யாருமே போகாத இடத்துக்கெல்லாம் அப்துல் கனி என்னை கூப்பிட்டு போகிறார், அழைத்து விட்டு போகிறார். அப்பா நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா ஜனங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அந்த ஜனங்கள், அந்த கிராமத்து ஜனங்கள் என்னை பார்த்தோன்னு நீங்கள் உங்களை பார்க்குறதே எங்களுக்கு நிவாரணையா அப்படிங்கிறாங்க. என்ன மனநிலை. அவ்வளவு தூரம் காஞ்சு போயிருக்காங்க. அவங்க மனசு ஒருத்தருமே வரல. ஐயோ, இந்த பாலைவனத்தில் தவிக்கிற தண்ணி இல்லாமல், நீர் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் இருப்பவர்களை யாராவது பார்த்து கொஞ்சம் ஒரு சின்ன கொஞ்சமான ஒரு தண்ணியை கொடுத்தா எவ்வளவு ஒரு மனநிறைவு ஏற்படுமோ அந்த நிறைவை அந்த மக்களிடம் நான் பார்த்தேன். இந்த சந்தர்ப்பம் கிடைப்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் என்னுடைய தொழில் ரீதியாவோ அல்லது நான் இசையமைத்த படங்களையே நான் திருப்பி பார்ப்பதில்லை. இப்பொழுதாவது என்னுடைய வேலையிலேயே நான் தூரமாக நிற்கிறவன். சமீபத்தில் இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுடன் கலந்து நான் களத்தில் இறங்கி என்றால் என்ன, அப்துல் கனி என்னை அழைத்து போய், மேடமெல்லாம் வந்திருந்தாங்க, சார் வந்திருந்தாங்க, கூட இருந்து என் கூட பக்கத்தில் நின்று அவங்க பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, அவங்களுக்கு அதிகமான வேலை இருந்ததுனால அவங்க இடையிலேயே வந்துட்டாங்க. சார் ரொம்ப, அதுக்கப்புறம் சார் தான் பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக எல்லாமே எடுத்து கொடுத்து ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் இந்த காலேஜுக்கு ரொம்ப இந்த ஆடிட்டோரியத்தில் நான் நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா
சில ஆடிட்டோரியங்களில் ஆடியன்ஸ் உட்காந்துருந்தா, ஜனங்கள் உட்காந்துருந்தா, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாவே தெரியாது. ஆனால் இந்த தொடர்பை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நான் பட்டவர்த்தனமாக உணர்கிறேன், ரொம்ப உணர்கிறேன்.